நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னு இல்லை, கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லுவாங்க இவன் ஒரு நாய் அப்படின்னு. ஆனால் நாயாக இருந்தாலும் நன்றியோடு இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அதுக்கே நக்கணும்னு கேட்குறேன். ஏங்க நீங்கள் பார்த்ததே இல்லையா? சிங்கமாக இருந்தாலும் தண்ணியை நக்கி தான் குடிக்கணும், புரியுதுங்களா? சிங்கங்கிறதுனால கையில் அள்ளி மோண்டு குடிக்குமா என்ன? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சிங்கம்பான், எனக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் புரியுதுங்களா, அரிஸ்டாட்டில் மாதிரி, சாக்ரட்டிஸ் மாதிரி தத்துவமாக சொல்லுவேன். அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஒரே ஒரு தத்துவம் ப்ளீஸ். கமலஹாசனோட பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால தான் கேட்குறேன். இப்போ கமலஹாசன் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது புரிஞ்சிருக்கு? புரியுற மாதிரி இருக்கும். புரிஞ்சவன் ஞானி, புரியுறது மாதிரி இருக்குன்னாவே அவன் ஞானி கிடையாது, புரியுதுங்களா? என்ன ஞானி இல்லைன்னு சொல்கிறீங்க, என்ன டேமேஜ் பண்ணுறீங்க. டேமேஜ்லாம் பண்ணலங்க, புரியுதுங்களா? என்னைய கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்கன்னாவே நீங்கள் ஞானியா? எவனாவது சொல்லுவானா? சரி, நான் ஞானியே இல்லை. சரி, நான் ஒரு ரிப்போர்ட்டர், செய்தி ஞானிக்கு ஞானி, புரியுதுங்களா? அப்படி ஃபீல் பண்ணுங்க. சரி, ஞானின்னா இசை ஞானி லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. ஆமாம், ஞானிக்கு ஞானி அப்படி ஃபீல் பண்ணுங்க.